வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: பெரம்பலூர் மாவட்டம் தழுதலையில் 6 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா 5 சென்டிமீட்டரும், நாமக்கல் ராசிபுரம் 4 சென்டிமீட்டரும், நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லா தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி நடுவட்டம், மேல்கூடலூர், கடலூர் சிதம்பரம், சேலம் சந்தியூர், நீலகிரி கூடலூர் பஜார், பார்வுட், கடலூர் அண்ணாமலை நகர், மயிலாடுதுறை சீர்காழி, கடலூர் புவனகிரி, கோயம்புத்தூர் சின்கோனா, கடலூர் சிதம்பரம், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிவே, சோலையார், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, நீலகிரி மேல்பவானி, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, நீலகிரி சிறுமுள்ளி, நாமக்கல் ராசிபுரம், கடலூர் குறிஞ்சிப்பாடி, கோயம்புத்தூர் உபாசி, கடலூர் பரங்கிப்பேட்டை, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி உட்பிரயர் எஸ்டேட் கிளன்மார்க்கன், கடலூர் கொத்தவாச்சேரி, மயிலாடுதுறை கொள்ளிடம், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, விழுப்புரம் வானூர், பெரம்பலூர் வேப்பந்தட்டை, மயிலாடுதுறை செம்பனார்கோவில் பொதுப்பணித்துறை, சேலம் எடப்பாடி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் புதுச்சத்திரம், நாகப்பட்டினம் கொள்ளிடம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், கடலூர் சேத்தியாத்தோப்பு, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், மயிலாடுதுறை மணல்மேடு, திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி, மயிலாடுதுறை, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், தஞ்சாவூர் பேராவூர் அணி, தேனி பெரியாறு, சேலம் சங்கரி துர்கம், ஈரோடு அம்மாப்பேட்டை, நீலகிரி கோத்தகிரி, நீலகிரி எமரால் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.1 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்றானது 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆகஸ்ட் 4 முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு, தெற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு, தெற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.